துறவர ஐடியாவில் சந்நியாசம் என்கிற கருத்தியலில் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹும் ரசூலும் தருகிற வாக்குறுதிகள் நிறைய. திருமணம் செய்தால் ஏழையாகி போய்விடுவோம், ஏழையாக இருக்கிறோம், காசு இல்லை, இன்னமும் போய்விடும். வறுமையை பயப்படுபவர்களுக்கு குர்ஆன் என்ன இந்த வார்த்தை அல்லாஹ் எங்க சொல்றான் தெரியுமா? கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒரு ஆயத்து வருது. கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஆயத்து வருது. வழிகாரர்களை பார்த்து, பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொறுப்பாளர்களை பார்த்து சொல்றான், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். அந்த வரியில இந்த வாசகம் வருது. என்ன வாசகம்? நீங்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் செல்வந்தனாக்குவான். இது எங்கேயோ ஒரு பாடத்துல வரல, ஜகாத்து பாடத்திலேயோ சதகா பாடத்திலேயோ வேற ஏதாவது மறுமை சிந்தனைகளையோ வரல. திருமணம் செய்து வையுங்கள். அடுத்த வரியில வருது, ஏழையாக இருந்தால் இறைவன் செல்வந்தனாக்குவான். வறுமையை காரணம் காட்டி காசு இல்லை என்பதையோ அல்லது இருப்பது தீர்த்து போய்விடும் என்பதையோ காரணம் காட்டி ஒருவன் கல்யாணத்தை மறுத்தால் குர்ஆன் சொல்லுகிறது அல்லாஹ் உனக்கு தருவான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 3 பேத்துக்கு உதவி செய்யறது அல்லாஹ் மேல கடமை. அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கிட்டான், வேற யாரும் கடமையாக்கல, தனக்குத்தானே வாஜிபாக்கிட்டான். 3 பேத்துக்கு உதவி செய்யறது. 1, இறைபாதையில் போராடுகிற போராளி. 2, கொஞ்சம் காசை கொடுத்துட்டு விடுதலையாகி விடலாம் என்று எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை. நீ ஒரு 5 லட்சம் ரூபாயை கட்டிட்டா நீ சுதந்திரம்பா, நீ இனிமேல் அடிமை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவன் அந்த 5 லட்சத்துக்காக சம்பாதிக்க போறான். அல்லாஹ் உதவி செய்ய வேண்டியது கடமை. 3வது, அந்நாக்கிஹுல்லதி யுரீதுல் அஃபாஃப், தவறிலே போய்விடக் கூடாது என்று பத்தினித்தனத்தை விரும்பி திருமணம் செய்யக்கூடிய ஒருவன். அவன் திருமணம் செய்கிறான் எதற்கென்றால் வேறு தவறுகளின் பக்கம் வேறு யாரிடமும் செல்லாமல் ஹலாலாக அனுமதிக்கப்பட்ட மனைவியிடம் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற நியத்தோடு திருமணம் செய்கிற ஒரு அடியானுக்கு உதவுவதை அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான் என்கிறார்கள். அன்பானவர்களை, திருமணம் ஆணாயினும் பெண்ணாயினும் குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளவு விரைவாக செய்ய வேண்டுமோ அவ்வளவு விரைவாக செய்ய வேண்டும். முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய இந்த விஷயத்தில் தளர்வு என்னன்னா, மாப்பிள்ளைக்கு 30 வயசு ஆகிறது பெரும்பாலும். இப்போதெல்லாம் பெண்ணுடைய திருமணங்கள் கூட 24, 25 ஆகிறது. இது தவறான விஷயம். 3 செய்தி சஹீஹுல் புகாரியில் ஒரே நபிமொழி: தொழுகை நேரம் வந்து விட்டால் தள்ள வேண்டாம், ஜனாசா அடக்கத்திற்கு வந்து விட்டால் தாமதிக்க வேண்டாம், திருமணத்திற்கு தயாராகிவிட்ட பெண்ணை தாமதிக்க வேண்டாம். இந்த 3 தான். காசு கம்மியா இருக்குது, கூட இருக்குது, ஃபாரின் மாப்பிள்ளை, உள்ளூர் மாப்பிள்ளை, வசதியானவன், இல்லாதவன், இந்த பார்வைகளை தாண்டி அந்த பெண் திருமணத்திற்கு தகுதியாகிவிட்டால் கல்யாணம் செஞ்சிடும். இன்னைக்கு வேணா அரசாங்கத்தினுடைய சட்டம் 18 என்பதால், அரசாங்க சட்டங்களுக்கும் நாம் உடன்பட வேண்டும் என்பதால் 18 வரை பொறுத்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி வெகு தூரம் செல்லுவது என்பது இது ஒரு வகையில் மார்க்கத்தினுடைய சட்டம் அல்ல. இது சஹாபாக்கள் காலத்தில் அநேகமாய் 17 வயதை கன்னிப்பெண்கள் யாரும் தாண்டியதில்லை, திருமணம் செய்து விடுவார்கள். பக்குவம் வேண்டும், முதிர்ச்சி வேண்டும், இதெல்லாம் சும்மா காலகாலத்துக்கு சொல்லப்படுற செய்தி. மார்க்கத்துல சில பெரியவர்கள் உண்டு, ஆண் பிள்ளைகளுக்கு கூட 20 வயசெல்லாம் தாண்ட வேணாம்னு சொல்லி எழுதக்கூடியவர்கள் உண்டு. இங்க துறவரத்திற்கு இடம் இல்லை. அதனாலதான் அத்தனை திருமணத்திலையும் ஓதப்படுற ஒரு வசனம் என்ன தெரியுமா? எங்க நிக்கா நடந்தாலும் உலகத்துல அவன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, இந்த வாக்கியம் நிக்காகல இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கியம், எனது சுன்னத்தான நிக்காகுவை எவன் விரும்பாமல் அதை வெறுக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. திருமணம் செய்யாமல் இருப்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. இது எப்ப சொன்னாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரு வரலாறு தெரிந்திருக்கும். ரசூலுல்லாஹுவின் இபாதத்துகளை எல்லாம்
கேள்விப்பட்டுட்டு, அப்பன்னா அவ்வளோ பெரிய நபியா அவ்வளோ இபாதத்து செய்யறப்போ நாமெல்லாம் என்னத்துக்கானோம், நாம ரொம்ப செய்யணும்னு ஒரு 2-3 பேர் முடிவு பண்ணி, ஒருத்தர் நான் காலம் பூரா இனிமேல் பகல்ல சாப்பிட போறது இல்லை, நோன்பு வைக்கிறேன்ட்டாரு. ஒருத்தர் நைட்டு பூரா தூங்க மாட்டேன், நான் தொழுக போறேன்ட்டாரு. ஒருத்தர் கல்யாணமும் வேணாம், மனைவி மக்களும் வேணாம், நான் தனியா பிரிய போறேன், பெண்களோட எனக்கு எந்த தொடர்பும் வேணான்னாங்க. இதையெல்லாம் அவர்கள் இபாதத் என்று நினைத்தார்கள். தொடர்ந்து இரவு முழுக்க தூங்காமல் தொழுகுவதை, காலமெல்லாம் பகலிலே சாப்பிடாமல் நோன்பிருப்பதை, திருமண வாழ்வோடு மனைவி மக்களோடு இணைந்து வாழாமல் தனியாக வாழ்வதை இபாதத் என்று கருதியவர்களை கூப்பிட்டு, உங்க எல்லாத்த விட நான் அல்லாஹ்வை பயந்தவன் நான் தான், நானே கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட வாழ்றேன், நைட்டு தொழுகவும் செய்யறேன், கொஞ்ச நேரம் அதிகமா தூங்கவும் செய்யறேன், பகல்ல நோன்பு சில நேரங்கள்ல வைப்பேன், சில நேரங்கள்ல நோன்பு வைக்க மாட்டேன், என்னை விட நீங்க யாராவது இபாதத்து பண்றீங்களா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். இது சஹீஹுல் புகாரியில் இந்த நபிமொழி இருக்கிறது. ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் எனது சுன்னத்தை மறுக்கிறார்களோ வெறுக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. இது எல்லா கல்யாணத்திலையும் ஓதப்படுவதற்கு இதுதான் காரணம். எனவே காரணம் இல்லாமல் திருமணத்தை வெறுக்க முடியாது, காரணம் இருந்தால் அதை மார்க்கம் ஏற்கிறது.